கோமதி அவங்க தம்பி பழனி கூட அவங்க ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீதாண்டா என் பலம். எனக்கு கல்யாணம் ஆகி வரும்போது என் முந்தானைய பிடிச்சுக்கிட்டு என் கூடவே வந்தவன். உன்னை போய் புரிஞ்சுக்காம இருந்துட்டேனேடா. நிறைய நேரத்துல எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கடா. நீதாண்டா என்னோட பலம். நீதாண்டா என்னோட நம்பிக்கை. நீ மட்டும் இல்லடா, அண்ணனுங்களையும் சேர்த்துதான் சொல்றேன். எனக்காக என் குடும்பமே வந்து நிற்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டாங்கல்ல, எனக்கு அது போதும்டா. இனிமே அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டு போனாலும் அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்கு எதுவும் ஒன்றுனா நாங்கள்லாம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்கல்ல, எனக்கு இது போதும்டா. உன் கடைக்கு நான் வரேன்டா பழனி. நான் அப்பப்போ உனக்கு ஒத்தாசை பண்ணுறேன். மச்சான் சொன்ன மாதிரி ஒரு கடை இல்லடா, 10 கடையை ஆக்குனே அந்த கடையை. பெரிய ஆளா வரணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பழனியும் கோமதி கிட்ட, அக்கா எனக்கு இது போதும்க்கா, யாரும் என்னைய புரிஞ்சுக்காமலே போயிடுவீங்களோன்னு நினைச்சிட்டேங்க்கா. நீயும் எனக்கு நிறையவே செஞ்சிருக்க. நான் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போட்டுமாக்கா அப்படின்னு கேட்பாரு. இல்லடா வேண்டாம் பழனி, நீ கடைக்கு போ. ஏற்கனவே 2-3 நாளா கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்ச, வேண்டாம் நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹரிக்கான்னு சொல்லிட்டு பழனி எழுந்து வருவாங்க. அவங்க வீட்டுக்கு போறதுக்காக வருவாங்க. ஹாலுக்கு வந்ததும் ராஜி, சித்தப்பா லெட்டரை அப்பா கிட்டையும் சித்தப்பா கிட்டையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 லெட்டர் தனித்தனியா அவங்க அப்பாவுக்கும் சக்திவேல் சித்தப்பாவுக்கும் எழுதியிருப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு பழனி அவங்க வீட்டுக்கு போவாரு. அங்க பழனியோட அம்மாவும் சுகன்யாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பழனி அங்க வந்ததும், என்ன இன்னைக்காவது கடைக்கு வருவீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு வரேன் சுகன்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல என்ன லெட்டர் அப்படின்னு கேட்டதும், இது ராஜிமா அவங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கு, அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. கோமதியோட அம்மா பழனி கிட்ட, கோமதியோட உடம்பு எப்படிடா இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏதோ இருக்காங்க ஆத்தா. அம்மாடா, அந்த வேதனை அவ்வளவு சீக்கிரத்துல ஆறாதுல்ல. சுகன்யாவும் என்ன சொல்வாங்கன்னா, மீனாவாச்சும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க, ஆனா மயிலு அப்படியே இப்பதான் பிறந்த குழந்தையாட்டம், பிறந்து பல்லு முளைச்ச குழந்தையாட்டம் பேசுவாங்க. நான் நம்பவே இல்லை, என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள பழனி, நான் அந்த லெட்டர் கொடுத்துட்டு கடைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சுகன்யாவும் எழுந்து போயிடுவாங்க. கோமதியோட அம்மாவும் எழுந்து போயிடுவாங்க. நீ மாடியில போய் அந்த லெட்டரை கொடுக்கலான்னு போகும்போது சக்திவேல் எதுக்க வருவாரு. அவர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் மாடியில் ராஜியோட லெட்டரை கொடுத்துருவாரு. ராஜியோட லெட்டரை அவங்க அப்பா பிரித்து படித்து பார்த்துட்டு கண்ணில் தண்ணியாக வரும். எங்கே சேர முடியாமலே போயிருதோன்னு நினச்சேன்ப்பா. நீங்கள் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் சின்ன வயசில் எனக்கு சொன்ன மாதிரியே நான் ஒரு நாள் IPS ஆஃபீஸர் ஆகி உங்களை எல்லார் முன்னாடியும் தலை நிமிந்து நடக்க வைப்பேன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு கண்ணில் தண்ணியா வர அழுதுகிட்டு இருப்பாரு. அப்ப வடிவாங்க வருவாங்க. என்னங்க அப்படின்னு கேட்டதும் ராஜியோட லெட்டரை அவங்க கிட்ட கொடுப்பாரு. வடிவும் அதை படிச்சுட்டு ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. சக்திவேல் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது அந்த லெட்டர் அங்க ஃப்ரண்ட்ல வச்சிருப்பாரு. அதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. எப்ப படிக்கிறது, அதை எடுக்கவா வேண்டாமான்னு ரொம்ப யோசிப்பாரு. கொஞ்ச தூரம் போயிட்டு காரை நிறுத்திட்டு அந்த லெட்டரை எடுத்து படிச்சு பார்த்ததும் அவருக்கு ரொம்ப அழுகியா வந்துடும். அதுலேயும் அவங்க அப்பாவுக்கு எழுதின மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. அவ்வளோதான், இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது. நாளைக்கு தான் பாக்கியம் அந்த 80 பவுன் நகையை கவரிங் நகை அப்படின்னு சொல்றத காட்டுவாங்க.